ஒருத்தர் பின்னாடி இருக்காரு. லக்ஷ்மணன் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லக்ஷ்மணனுக்கு 2 அண்ணன் 3 அண்ணன் 2 அண்ணன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வயசில் இருந்தாங்க. லக்ஷ்மணன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பையன். இப்போ அவனோட பையனும் வந்திருக்கான். அந்த வயசு குழந்தை அப்பாவன். நிறைய சொல்லலாம் அவனை பற்றி. அவன் ஓவியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த பயணத்தில் வந்து அவன் போயிருக்கான். இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் டிசைனராக இருக்கார்ல ஒரு நல்ல பெரிய கம்பெனியில். சூப்பருங்க. 2004 சுனாமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வீடுகளை இழந்து அதுக்கப்புறம் கல்வியோட ஒரு ஒரு வாசனையே இல்லாத ஒரு சமூகமாக என்னோடய ஊர் இருந்தது. அதுக்கு பின்னால் அக்கா சென்னையிலேருந்து வாலண்டியராக நாகப்பட்டினம் வந்தாங்க. அக்கா அன்னைக்கு வரலன்னா இன்றைக்கி நான் இங்கே இருந்திருக்கிற ஒரு சூழல் இருந்திருக்காது. அங்கே வந்துட்டு ஒரு வாலண்டியராக வந்த அக்கா வந்து இந்த குழந்தைங்களை எங்களை பார்த்துட்டு இவங்களை அப்படியே விட்டு கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவோடு இவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு கல்வியை கொடுத்தா உடனே வராது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு கொடுத்தாங்க. 3ஆவதாக கல்வி கொடுத்து எங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்தாங்க. நாங்களும் இது போயிட்டு கல்வியோட முக்கியத்துவத்தை எங்களுக்கு ஃபஸ்ட்டு உணர்த்தினாங்க. கல்வி இருந்தால் நீ என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு மன உறுதியை எங்களுக்கு ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விடாமல் ஃபுல்லாக படித்தோம். என் கூட சேர்ந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் நல்ல வேலையில் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். இந்த கல்வி இல்லைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன்றது இப்போ என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த கல்வினால் என்னால் போயிட்டு யாராக இருந்தாலுமே என்னால் வந்து ஒரு சகஜமாக போயிட்டு பேச முடியுது. அந்த கல்வி கொடுத்த ஒரு அறிவை பயன்படுத்தி எந்த சாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, என்னால் சகஜமாக ஒரு அணுகுமுறை ஈஸியாக வந்து ரிலேட்டிவ் ஆக முடியுது. என்னால் ஏதோ ஓரளவுக்கு நான் பேசுகிறேன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஓரளவுக்கு நான் தெளிவாக பேசுகிறேன்னா அது அக்கா கொடுத்த கல்வியால் மட்டும்தான். இல்லைனா எனக்கு நான் இந்த அளவுக்கு பேசுவேனான்னு தெரியாது, நான் இங்கே இருந்திருப்பேனான்னு தெரியாது.